ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. பக்தர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம். அடியேன் நந்தகுமார ஸ்ரீனிவாசதாசன், ஸ்ரீ கிருஷ்ணா வேத கல்வி நிலையம், காட்பாடி, வேலூர். ஏகாதேசி விரதத்தை எப்போது எப்படி அனுஷ்டிப்பது என்கிற முக்கியமான ஐயம் பல பக்தர்களிடம் எழுகிறது. அதை நிவர்த்தி செய்யும் விதமாக சாஸ்திரங்களினுடைய கூற்றுப்படி எவ்வாறு ஏகாதேசி விரதத்தை அனுஷ்டிக்க வேண்டும் என்று அடியேன் இங்கு எடுத்துரைப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். அதாவது ஏகாதேசி விரதத்தை நாம் அனுஷ்டிக்கும் விதம், ஏகாதேசி மற்றும் துவாதிசி இவை இரண்டும் சேர்ந்து வரும் நாளாக இருக்க வேண்டும் என்று சாஸ்திரங்கள் மேற்கோள் காட்டியுள்ளன. ஆம், நம்முடைய தினசரி நாள்காட்டியில் அன்றைய தினம் ஏகாதேசி, சர்வ ஏகாதேசி என்று குறிப்பிட்டிருந்தாலும் அந்த தினத்தில் துவாதிசியம் சேர்ந்து வந்தால்தான் அது ஏகாதேசி விரதத்தை அனுஷ்டிப்பதற்கான அனுகூல தினமாக சாஸ்திரங்கள் கூறுகின்றன. ஆதலால் நாம் ஏகாதேசி மற்றும் துவாதசி சேர்ந்து வரும் நாளிலே ஏகாதேசி விரதத்தை அனுஷ்டிக்க வேண்டும். அப்பொழுதுதான் இந்த ஏகாதேசி விரதத்தினுடைய முழு பலனையும் முழுமையாக நாம் பெற முடியும். அடுத்ததாக, அன்றைய தினம் பருப்பு மற்றும் தானிய வகைகளை நாம் உணவில் எடுத்துக்கொள்ளக்கூடாது. இது மருந்து மாத்திரை உட்கொள்ளுபவர்கள், வயதான முதியோர்கள், உடல்நிலை அசௌகரியத்தில் இருப்பவர்களுக்கு பொருந்தாது. அன்றைய தினம் பழ வகைகளை எடுத்துக்கொள்வதே சிறந்தது. முழுமையாக இந்த விரதத்தை அனுஷ்டிக்க வேண்டும் என்று நினைக்கும் சில பக்தர்கள் வெறும் துளசி தீர்த்தத்தை அருந்தி விரதம் இருப்பதும் உண்டு. சில குறிப்பிட்ட பக்தர்கள் நிர்ஜலா என்று அழைக்கக்கூடிய வகையில் தண்ணீர் கூட அருந்தாமல் விரதம் இருப்பவர்களும் உண்டு. ஆதலால் அவரவருக்கு எந்த வகையில் இந்த விரதத்தை அனுஷ்டிக்க முடியுமோ அந்த வகையில் ஏகாதேசி விரதத்தை அனுஷ்டிக்கலாம். ஆனால் அன்றைய தினம் முடிந்தவரை பகவானுடைய நாமங்களை தொடர்ந்து துதிப்பது நல்லது. இதுவே நமக்கு முக்திக்கான வழியை வகுக்கும். ஆதலால் வாருங்கள், அறிவியல் பூர்வமாகவும் ஆன்மீகமாகவும் நன்மைகளை பயக்கும் இந்த ஏகாதேசி விரதத்தை அனைவரும் அனுஷ்டித்து எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனுடைய திருவருளை பெறலாம்.